அந்த ஒரு விஷயம் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பையனுக்கு வந்து என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை, ஏற்கனவே ஏதோ ப்ராப்ளமில் இருக்குது. இது அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும். தெரிஞ்சே அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. நல்லா வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பையன் வருஷத்துலேயே அவர் இறந்துட்டார். பொண்ணையே வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் வாழ்க்கையை அழித்து தியாகி ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு அப்பா கூடயும் இல்லை, மாமியார் வீட்டோடையும் இல்லை, தனியாக இருக்காங்க. அந்த பையனுக்கு பதிலாக பொண்ணும், பொண்ணுக்கு பதிலாக பையன் இருந்தால் இவங்க பையனோட வாழ்க்கையை அந்த பொண்ணுக்காக தியாகம் பண்ண சொல்லுவாங்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. வேற ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ ஏன் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் இந்த மாதிரி தியாகம் பண்ணுறீங்க? கடைசியில் கஷ்டப்படுறது யார்? இப்போ புருஷனும் இல்லாமல் கஷ்டப்படுறது அந்த பொண்ணு தானே. இது மாதிரி வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது சொல்லுங்கள்? இது ரொம்ப பெரிய தப்பு அவங்க பண்ணது.